விண்ணையும் மண்ணையும் படைத்த நல்ல தகப்பனுக்காக இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையும் உம்முடைய பரிசுத்த தயவும் நாளிலே இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நாளில் பரிசுத்த ஆவியில நிரப்புங்க, பரிசுத்த வல்லமையில நிரப்புங்க, பரிசுத்த ஆண்டவரே சக்திக்குள்ள நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வசனம் தேவ பிள்ளைகளை உங்களுக்காய் நேராய் வருகிறது. ஏசாயாவில் 60ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சூரியனினை அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரனினை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நிச்சயமான வெளிச்சமாக இருப்பார். உங்கள் துக்கம் முடிந்து உங்கள் துக்கம் முடிந்து போகும் என்று சொல்கிறார். தலைப்பு துக்கம். துக்கத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். என் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், துக்கம் என்பது ஒரு கொடிய நோய். துக்கம் என்பது அது ஒரு வேதனையானது. துக்கம் என்பது ஆளை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், துக்க நாட்களில் இருக்கிறீர்களா? துக்கம் உங்களை வாட்டிக் கொண்டிருக்கிறதா? யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கிறாயா? துக்கம் உன் வாழ்க்கையா இருக்கிறதா? துக்கம் உன் உள்ளத்துல நிரம்பி இருக்கிறதா? துக்கத்தை நீ சுமக்காதீங்க. துக்கத்தை நீங்க சுமக்காதீங்க. துக்கம் என்பது ஒரு மன போராட்டம். துக்கம் என்பது ஒரு எள்ளிருக்கி நோய் மாறி. துக்கம் என்பது மனதை கொல்லும். துக்கம் என்பது ஒரு சத்துருடைய கிரியை. அவன் உங்களை வாழ்க்கையில துக்கப்படுத்துவான். நீ துக்கத்திலேயே வாழ் என்று சொல்லுவான். துக்கம்தான் வாழ்க்கை. துக்கத்திலேயே கடை. அவங்க பார் நல்லா இருக்காங்க, இவங்க பார் நல்லா இருக்காங்க, நீ நல்லவே இருக்கக்கூடாது, நீ துக்கமாயிரு என்று சொல்லுகிறார். ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே உண்மையாகவே உண்மையாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்படியாக யோபுல 2ஆம் அதிகாரத்துல நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நண்பு தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை பார்க்கிற உங்களுக்காக கர்த்தர் நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க துக்கத்தை மாற்றும்படி பேசிக் கொண்டிருக்கிறார். துக்கத்தை நீங்க சுமக்க கூடாது. துக்கம் உங்களை ஆளக்கூடாது. துக்கம் உங்களை விடும்படி செய்யக்கூடாது. துக்கம் உங்களை வாழ வைக்கக்கூடாது. துக்கத்தை தூக்கி எறிந்து நீங்கள் சந்தோஷமாயிருங்க. இப்படியாக யோபுல 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் துக்கம் மகா கொடியதாக இருந்தது. துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையும் கூட பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்தார்கள். மகா பெரிய துக்கம், மகா பெரிய ஒரு துக்கம். சொத்துகள் மாண்டன யோபுக்கு, சுதந்திரங்கள் மாண்டு போன, எல்லா பிள்ளைகளும் மரித்து போன, வேலையாட்கள் மாண்டு போன, சொத்து சுகம் வீடு வாசல் எல்லாமே மாண்டு போயிடுச்சு. மகா பெரிய துக்கம், கொடூரமான துக்கம், கொடூரமான பாடுகள். ஆனா தன் மனைவி கூட மறுதளித்தார். இவ்வளோ இழந்துட்ட, உனக்கு ஒரு துக்கம் இல்லையா? நீ இப்பொழுதும் ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறாயா? எல்லாம் இழந்த பிறகு நம்புகிறிய? நீ
செத்துப்போ, நீ மாண்டுரு அப்படின்னு யோபே தன் மனைவி கூட மறுதளித்தார். எல்லாம் போயிடுச்சு, யாரும் இல்லை. துக்கம் ஒரு கொடிய நோய். துக்கத்துல கொடூரமாயிருக்கிறார். துக்கம் மாட்டிக்கொண்டிருக்கிறது யோபுவை. யோபு 7 இரவும் 7 பகலும் தரையோடு கூட உட்கார்ந்து கொண்டிருந்தார். உட்கார்ந்து தேவனை நோக்கி மன்றாடினார். என் துக்கம் என்னை விட்டு விலகணும், என் துக்கம் என்னை விட்டு மறையணும். எல்லாம் நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க தான் தந்தீங்க. பிள்ளைகளை தந்தீங்க, சொத்து சுகத்தை தந்தீங்க, மிருகச்சீவன் எல்லாம் நீங்க தான் தந்தீங்க. எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. ஆனாலும் துக்கம் என்னை விட்டு விலகாமல் நான் தரையில 7 இரவும் பகலும் செபித்துக் கொண்டிருக்கிறேன். இவனே ஜெபத்தை கேளும் என்று சொல்லி துக்கம் வாட்டிக்கொண்டிருந்தது. துக்கம் யோபுவை வாட்டிக்கொண்டிருந்தது. துக்கத்திலே விழுந்து கிடந்தார், துக்கத்திலே மூழ்கி கொண்டு கிடந்தார். எல்லாம் கைவிட்ட நிலைமை, எல்லாம் போய்விட்ட நிலைமை, மனைவியும் மறுதளித்து விட்ட நிலைமை. இப்ப தனிமையாய் உடை அணிய முடியாது. சரீரமெல்லாம் பற்கள், சரீரமெல்லாம் காயம், சரீரமெல்லாம் புண்கள், சரீரெல்லாம் வெடித்து அதிலே சீமும் ரத்தமும் ஓடிக்கொண்டிருந்தது. ஈயெல்லாம் மேய்த்து கொண்டிருந்தது. ஈயெல்லாம் தன் சரீரத்தில் ஒட்டி கொண்டிருந்தது. 7 இரவும் பகலும் இந்த தரையிலே உட்கார்ந்து தேவனை நோக்கி கொண்டாடுகிறார். என் துக்கம் கொடியதாயிருக்கிறது, என் துக்கம் அதிகரமாயிருக்கிறது. என் துக்கத்தை மாற்றும். துக்கம் என்கிற உணர்வு என்னை விட்டு விலகணும், துக்கம் என்கிற அந்த தொல்லை என்னை விட்டு விலகணும் என்று தேவனை நோக்கி மன்றாடுகிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். அவர் சொல்லுகிறார். இப்படியாக யோபுல 6ஆம் அதிகாரத்துல இப்படியாய் அவருடைய நாம மகிமைப்படும்படி 3ஆம் வசனத்துல பார்க்க போகிறோம். இனத்தை பார்க்க போகிறோம். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும். ஆகியால் என் துக்கம் சொல்லி முடியாதது. என் துக்கம் எவ்வளோ சொன்னாலும் பத்தாது, எவ்வளோ சொன்னாலும் போதாது. என் துக்கம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. என் துக்கம் என்னை தொல்லைப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. என் துக்கம் என்னை விழும்படி செய்து கொண்டே இருக்கிறது. துக்கம் துக்கம் எனக்கு ஒரு சந்தோஷம் வருவதற்காய் என் துக்கத்தை என்னால் மாற்ற முடியல. தேவ பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிறேன், யூடியூப் வழியாய் பார்க்கிறேன். நீங்கள் துக்கத்தில் இருக்கிறீங்களா? நீங்களும் துக்கம் உங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிறதா? உங்களை துக்கப்படுத்துகிறார்களா? துக்கமே எங்க வாழ்க்கை என்று இருக்கிறீர்களா? துக்கம் உங்களை காயப்படுத்துகிறதா? துக்கம் சிந்தனையை கெடுக்கிறதா? துக்கத்தினால மூல முடக்கில ஒடுங்கி கிடக்கிறீங்களா? துக்கத்தினால நீங்கள் ஒடுங்கி நெருங்கி வேதனைப்பட்டு கிடக்கிறீர்களா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், துக்கத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. உன் துக்கத்துக்கு ஒரு முடிவு வருகிறது. நீ துக்கத்திலேயே வாடும்படி செய்ய மாட்டார், துக்கத்திலேயே இருக்கும்படி அவர் செய்ய மாட்டார். துக்கம் மாறும், துக்கம் மாறும், துக்கம் மாறும், மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் கவலைப்படாமல் யோபு 14ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அவன் மாம்சம் அவனிலிருந்து அளவும் அவன் இருக்கும் அளவும் அதற்கு நோவில் இருக்கும். அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். அவன் மாம்சம் எல்லாம் அவனில் இருக்கும் அளவு அதற்கு நோவு இருக்கும். அவன் ஆத்மா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு என்றார். நோய் துக்கப்படுத்துகிறது, வியாதி துக்கப்படுத்துகிறது, மாம்சம் துக்கப்படுத்துகிறது. மாம்சத்திலே மூழ்கி கிடக்கிறார், மாம்சத்திலே மூழ்கி கிடக்கிறார். மாம்சம் கொள்ளை நோய் மாறி மாம்சத்திலே மூடி கிடக்கிறார். இதுதான் சொல்லுகிறார். அதே யோபு 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், மனுஷில் முந்தி பிறந்தவர் நீரே தானோ, வருவதற்கு முன்னே உருவப்பட்டிருக்கிறதோ நான் அல்ல. உம்முடைய வாயை உம்மை குற்றவாளி என்று தீர்க்கும் உம்முடைய உதடுகள் உமக்கு விரோதமாய் சாட்சியிடுகிறது என்று சொல்கிறார். அதே 16:5 ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அதை உங்கள் துக்கத்தை மாற்றும்.
யோபு சொல்லுகிறார், அத்தனை சூழ்நிலை மத்தியிலும் கூட ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், நம்பிக்கை சொல்லுவேன், உறுதி சொல்லுவேன், விசுவாசத்தை சொல்லுவேன். என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். என் உதடுகளின் அசைவு உங்களுடைய துக்கத்தை மாற்றும் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாளில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார், உங்களை எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, வசனத்தின் சபத்தை பார்க்கிற உங்களுக்காக இந்த நாளில கர்த்தர் சொல்கிறார், துக்கம் மாறும், துக்கத்திலே விட மாட்டார். அல்லேலூயா. பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் இப்படியாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி 2:27 மன்னிக்கிறது 27 வாசிக்கிறோம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமமாய் இருந்தும் மெய்தான் ஆகிலும் தேவன் எனக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கு இறங்கினார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான வார்த்தை. இந்த வார்த்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 27ஆம் வசனம். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமயமாய் இருந்தும் மெய்தான் ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடி எனக்கு இறங்கினார். எவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை. கர்த்தர் இறங்கினார். ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் இறங்கினார்னா அவனை துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி காத்துக்கொள்வார். அவனுக்கு துக்கம் என்கிற வியாதி வராது, துக்கம் என்கிற வருத்தம் வராது, துக்கம் என்கிற கவலை வராது, துக்கம் என்கிற போராட்டம் வராது. ஏனென்றால் யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லா வியாதிகள் மத்தியிலும், எல்லாம் இல்லாத மத்தியிலும், எல்லாம் ஆண்டு மடிந்த மத்தியிலும் கூட தன்னுடைய இருதயம் கெட்டு போகாமல், விசுவாசத்துல தளர்ந்து போகாமல் தேவனை நோக்கி மன்றாடினார். தேவனே ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். தேவனை நோக்கி மன்றாடுகிறார். துக்கம் உங்களை வாட்டாது. துக்கம் எல்லாம் உங்களை சந்தோஷமாய் மாற்றும். துக்கம் ஒரு முடிவு அல்ல, துக்கம் ஒரு வாழ்வு அல்ல, துக்கம் ஒரு செழிப்பு அல்ல. துக்கம் என்கிறது ஒரு மனுஷனை வாட்டியது. இதுதான் இனி துக்கம் வராதபடி கர்த்தர் உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படும். என் துக்கம் குறையவும் அவன் சீக்கிரமாய் அனுப்புவேன். உங்கள் துக்கம் எல்லாம் மாறும். உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் சந்தோஷத்தை காண்பீர்கள். நீங்கள் சந்தோஷத்தில் நிறைந்திருப்பீங்க. சந்தோஷம் உங்க வாழ்க்கையில வரும். சந்தோஷத்துல நீங்கள் வாழ்வீங்க. உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார் எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் இப்படி ஆயிடுச்சு. பிள்ளைகளே, வசனத்தை பாருங்க, ஜெபத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எபிரேயர்ல 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக எந்த சிக்ஷையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதன் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானம் பலனையும் தரும் என்று சொல்கிறார். தேவன் தருகிற எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால், தேவன் ஒரு மனிதனை அழைத்துக் கொண்டால், தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கினார், தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தார், தேவன் ஒரு மனுஷனை ஊழியத்திலே நடத்தினார், தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தத்தில் நிரப்பினார், அந்த மனுஷனுக்கு சிக்ஷை தற்காலத்தில் உண்டாகும். தற்காலத்தில் துக்கம் உண்டாகும். ஏன் துக்கம் வருகிறது? ஏன் சிக்ஷை வருகிறது? அவன் அது பழகுவதற்காய், வாழ்க்கையில எல்லாம் பழகுவதற்காய். யோபுக்கு அத்தனை வியாதி நோய் எல்லாம் போனது. துக்கம் நெருங்கினது.
ஆனா இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் நினைவுக்கும் வாழ்வுக்கும் துக்கம் வரல. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தத்துல நிலைத்து இருந்தார். தேவனுடைய ஆசீர்வாதத்துல உறுதியா இருந்தார். 42 யோபுல எல்லாம் வாசிக்கிறோம். தன் சிறையில் இருக்கிற தன் சகோதரனுக்காக செபித்தார். உடனே செபத்தை கேட்டார். யோபு சகோதரனுக்கு செபிக்கும் போது தேவன் சகோதரனை விடுவித்தார். செபித்த யோபையும் விடுவித்தார். இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். விசுவாசம் யோபுக்கு குன்றி போகல. துக்கத்துல விழுந்து மாண்டு போகல. சிற்சை வந்தது, வேதனை வந்தது, நிந்தைகள் வந்தது, நெருக்கம் வந்தது. துக்கப்படல. துக்கத்துல விழுந்து போகல. துக்கம் ஒரு வாழ்வா மாற்றல. துக்கத்தை தூக்கி எறிந்தார். துக்கத்தை மாற்றி போனார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டார். என்ன சிக்ஷைகள் வந்தாலும், என்ன எனக்கு போராட்ட நிந்தைகள் துக்கம் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார் என்று யோபு தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசித்தார். அதனாலதான் சொல்லு, எந்த சிக்ஷையும் தற்காலத்துல சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் அது பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியும் சமாதானம் பலனித்தார். பாடுகள் வரும்போது பழகிக் கொள்ளுங்க. துக்கம் வரும்போது பழகிக் கொள்ளுங்க. போராட்டம் வரும்போது பழகிக் கொள்ளுங்க. எப்படி பழகணும்? போராட்டத்தை வைத்து செபிக்க கூடாது. துக்கத்தை வைத்து செபிக்க கூடாது. பாடுகளை வைத்து செபிக்க கூடாது. வேதனைகளை வைத்து செபிக்க கூடாது. கர்த்தரோடு சமூகத்துல உலாளத்தில் சந்தோஷமாய் செபிக்கணும். கர்த்தர் உங்களை உருவாக்க செபிக்கணும். கர்த்தர் உண்டாக்க செபிக்கணும். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்ள, சகித்துக் கொள்ள பழகிக் கொள்ள வேண்டும். எல்லா பாடுகளையும் துக்கங்களையும் பழகும்படி நீங்கள் உங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவா மாறணும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மென்மேலும் பழகினவர்களாய் உங்களை மாற்றுவார். அதே யாக்கோபில இப்படியாய் ஒரு வசனம் சொல்லுகிறது. யாக்கோபில 4ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் இப்படி, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நயப்பு துக்கிப்பு பார்க்கிலும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிடவது. அவர் சொல்லுகிற, நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள். உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாறக்கிடவது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த வாதையும் குறித்து துக்கப்படாதீங்க. இந்த போராட்டத்தை பார்த்து துக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் துக்கத்தில் விட மாட்டார். கர்த்தர் உங்களை எந்த பிரச்சனையும் விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷத்துல இப்படியாக ஒரு வசனம் ஆண்டவர் நம்மளை பார்த்து பேசுகிறார். 6ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனம் சொல்லுகிறது, திருப்தி உள்ளவர்களாய் இருந்து உங்களுக்கு ஐயோ, பசியாயிருப்பவர்களை இப்பொழுது நகைப்பீர். உங்களுக்கு ஐயோ, துக்கப்பட்டு அழுவீர்கள். இந்த பூமியில திருப்தியா இருக்கிறவங்க வாழ முடியாது. எல்லாவற்றையும் சுகமா இருக்கிறவங்க வாழ முடியாது. எல்லாவற்றிலும் மேன்மையும் உயர்வும், நல்ல வீடு, நல்ல உயர்வு, காரு, பங்களா இருக்கிறவங்க வாழ முடியாது. உலகத்துக்குரிய வாழ்க்கை. நீ பொன் மேல ஆசைப்பட்டால், உலக ஐஸ்வர்யத்தின் மேல ஆசைப்பட்டால், உலகத்துல மேன்மைகளை குறித்து ஆசைப்பட்டால், உலகத்தை சார்ந்து உன்னுடைய வாழ்க்கையை பெருமைப்படுத்தி ஆசீர்வதித்தால், ஆசைப்பட்டு வாழ்ந்தால் அதிலே உனக்கு சந்தோஷம் வராது. அது உலகத்துல மாண்டு போகும். நான் கர்த்தர் சொல்லுகிறார், திருப்தி உள்ளவர்கள் ஐயோன்றார். இந்த பூமியை சார்ந்து, பூமியை பற்றி கொண்டு, பூமி போதும், பூமியில் இருக்கிற வாழ்வு போதும், பணம் போதும், பொண்ணு போதும், உயர்வு போதும், மேன்மை போதும், சுகம் போதும், நல்ல உணவு போதும், நல்ல உடை போதும், நல்ல தூக்கம் போதும், நல்ல மனைவி போதும், நல்ல பிள்ளைகள் போதும், உலகத்துக்குரிய காரியத்திலே மாண்டு 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 இருக்கும், அது போதும் என்று சொல்வது மாண்டு போவார். ஐஸ்வர்யவான் அப்படி உடை அணிந்து நல்ல சாப்பிட்டு இருந்தார். உடையில எங்கே? பாதாளத்துல போயிருந்தார். சம்பூர்ணமா சாப்பிட்டு நல்ல உடை அணிந்து எல்லா ஜனங்களும் வந்து தன்னை பெருமை காண்பித்தார். பாதாளத்துக்கு போய்விட்டார். கதறுகிறார். நான் ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்தியாய் இருக்கிறவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பசியாய் இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, துக்கப்பட்டு அழுவீர்கள்.
பசியா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வேதனையா இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் துக்கமா இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் குருடராக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு விருப்பம். உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவருக்கு விருப்பம். அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விட மாட்டார். நீங்கள் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழாதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை நம்புங்க, ஜெபத்தை பாருங்க, தயவு செய்து கேளுங்க. இந்த துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். இன்னைக்கு நீங்க துக்கத்தில் இருக்கிறீங்களா? துக்கம் உங்களை படுத்துறாருங்களா? துக்கத்துல மெலிந்து போனீங்களா? துக்கத்துல சரிகரம் ஒன்று இல்லாம இருக்குதா? வியாதியில துக்கப்படுகிறியா? பிரச்சனையில துக்கப்படுகிறீங்களா? மரண போராட்டத்துல துக்கப்படுகிறீர்களா? பிசாசின் பிடியிலிருந்து துக்கப்படுகிறீர்களா? பிள்ளை சூனை கட்டிருந்து துக்கப்படுகிறீர்களா? வாதையின் கூடாரத்துல மேற்கொண்டு துக்கப்படுகிறீர்களா? போராட்ட நிந்தைகள் தேவையில்லாம வந்து உங்களுக்குள் துக்கப்படுகிறீர்களா? கவலைப்படுகிறார்கள். இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தர் எல்லாம் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஜெபத்தை பார்க்கிறேன், இந்த வசனத்தை பார்க்கிறேன், யூடியூப்ல கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பார்க்கிற உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காண போகிறீங்க. உங்க துக்கம் இந்த நாளில் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இந்த துக்கம் உங்களுக்கு இந்த நாளில் சந்தோஷமாய் மாறப்போகிறது. இப்பொழுது பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தப்படுத்துங்க. இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, போதும், துக்கத்துக்கு ஒத்து போகாதீங்க. கர்த்தரத்துல ஒத்து போங்க. துக்கத்தை சார்ந்து கொள்ளாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. துக்கத்துக்கு ஒப்புரவாகாதீங்க, கர்த்தருக்குள் ஒப்புரவாகுங்க. இன்றைக்கே உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கே உங்க வீட்டு காரியத்தில் ஆசீர்வதிக்க போகிறார். இல்லாதவைகளை இருக்கும் அளவுகளை அரைத்து துக்கத்தில் மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களை பரிசுத்தமாக்க போகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்பொழுதே உங்களை கொடுங்க. இப்படியாய் சங்கீதத்துல 31ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். 31ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண், என் ஆத்துமம், என் வயிறும் கூட கருகி போயிட்டு என்று சொல்லி தாவீது புலம்புகிறார். எனக்கு இறங்கும், உங்களால தான் எனக்கு இறங்க முடியும். நான் உங்களை நம்புறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். துக்கம் என்னை நெருக்கிறது, துக்கம் என்னை நெருங்கி வருகிறது. துக்கம் என்னை, துக்கத்தின் மேல் துக்கம் என்னை மேற்கொள்கிறது. துக்கத்தினால் என் கண்ணும் கூட, என் ஆத்மாவும் கூட, என் வயிறும் கூட கருகி போயிற்று. அந்த அளவுக்கு கொடூரமான துக்கம் என்னை வாட்டுகிறது. நான் துக்கப்படுகிறேன். என் துக்கத்தை மாற்றுங்க, என் துக்கத்தை எடுத்து போடுங்க என்று தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீது நினைவு கூறும்படி, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். என் குடலெல்லாம் எரிபந்தமாய் எரிகிறது, என் மாம்சத்துக்கு ஆரோக்கியம் இல்லை. அந்த அளவுக்கு துக்கம், ஆரோக்கியம் இல்லாமல் துக்கப்படுத்துகிறது. இன்றைக்கு உங்க துக்கம் மாறப்போகிறது. இன்றைக்கு உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். துக்கத்துக்கு மேல் துக்கம் வராதபடி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். துக்கம் உங்களை மாற்றப் போகிறார். துக்கத்துடன் தெரியாதபடி உங்களை காத்துக்கொள்ள போகிறார். துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
வேதம் சொல்லுகிறது, நீதிமொழியில இப்படியாய் வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். துதிக்கிற ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்பா. துக்கப்படுகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. துக்கப்படுகிற எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களை துக்கத்தை எல்லாம் மாற்றுவார். உங்க துக்கத்தை எல்லாம் இந்த நாளில சந்தோஷத்தை தந்து உங்களை மாற்ற போகிறார். தெய்வ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், நீதிமொழி 14ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் 13ஆம் வசனம், நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். துக்கத்துல நீ மகிழ்ச்சியா இருக்கிறியா? துக்கத்தை கண்டு நீ மகிழ்ச்சி அடைகிறியா? அதை தூக்கி போடுங்க, அதை தூக்கி போடுங்க. அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யார் துக்கப்பட்டு இருந்தாலும், யார் துக்கத்தோடு கண்ணீரோடு இருந்தாலும், யார் துக்கத்தோடு வருத்தத்தோடு இருந்தாலும், யார் துக்கத்துல மூழ்கி கடந்தாலும், யார் துக்கத்துல விழுந்து கடந்தாலும், நீங்க அவர்களுக்கு ஆறுதல் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் அவர்களுக்கு சந்தோஷம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். உங்கள் துக்கம் தான் மெய்யாகவே சொல்லுங்க, உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுங்க. உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க துக்கம் ஒரு நாள் உங்களை வாட்டாது. இப்படியாக இப்பொழுது சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஹல்லேலூயாவை துதிக்கிறோம். அவருடைய கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பரிசுத்த வல்லமை நம்ம நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஜபத்தை பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை விடுவிக்கிறார், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார், துக்கத்தை எல்லாம் மாற்றுகிறார், உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறார், உங்க பரிசுத்தத்தை ஆசீர்வதிக்கிறார், உள்ளத்தை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கே ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கே தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுதே உங்களை தேடி வருகிறது கர்த்தருடைய பிரசன்னம். இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தேடி வருகிறார். இப்பொழுதே உங்களை ஆசீர்வதிக்கிறார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் உங்களை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எல்லா கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறிவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகளே. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மாறி போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் யாவும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவர் என்னைக்கு மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். இரவும் பகலும் 7 நாள் குப்பையில இருந்து, தரையில உட்கார்ந்து, சோபா செட்ல இருந்து சுகமா வாழ்ந்து, சம்பூர்ணமா இருந்து வாழ்ந்த அந்த யோபுடைய எல்லா காரியத்தையும் இழந்து லாஸ்ட்ல வெறும் சரிகரமா இருந்து ஒரு தலையில ஒரு துண்டை கட்டி தரையில 7 இரவும் பகல் உட்கார்ந்து கர்த்தரை மாத்திரம் வேண்டிக் கொண்டிருந்தார். கர்த்தரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார். கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலே கொடுத்தார். இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார், இரட்டிப்பான சொத்துக்களை கொடுத்தார், இரட்டிப்பான வேலையாட்களை கொடுத்தார், இரட்டிப்பான பிள்ளைகளை கொடுத்தார், இரட்டிப்பான மேன்மையை கொடுத்தார். அவர் தீர்க்காயுசோடு வாழ்ந்து, அவர் சுகபோஜனத்தோடு வாழ்ந்து மரித்தார். அவருக்கு எந்த குறையும் ஆண்டவர் வைக்கல. ஏன் சொல்லுங்க? அவருடைய விசுவாசம் அந்த அளவுக்கு கர்த்தருக்குள் நிலைத்திருந்தது. அவருடைய விசுவாசம் கர்த்தரோடு கூட இணைந்திருந்தது. அவர் சோர்ந்து போகல, சோர்ந்து போகல, சோர்ந்து போகல, சோர்ந்து போகல. சோர்ந்து போவதற்கு தன் இடத்தை அவர் கொடுக்கல. துக்கம் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். யோவான்ல 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் சொல்லுகிறது.
மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுவேன், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. நீங்கள் சந்தோஷமா தான் வாழ போகிறீங்க. நீங்கள் சந்தோஷமா தான் இருக்க போகிறீங்க. இன்னும் ஒரு சந்தோஷத்தை மாற்ற போகிறீங்க. பார்க்குற இந்த நிமிஷத்திலே வாழ்க்கைக்கு ஒரு சந்தோஷம், வாழ்க்கைக்கு ஒரு சமாதானம், வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம் கர்த்தர் கொடுக்க போகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய வல்லமை இந்த வசனத்தின் சுபத்தை கேட்கிற, நம்புகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி 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 நன்றி. பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தாங்கும், பலப்படுத்தும், பரிசுத்தம் ஒவ்வொரு குடும்பங்களையும் மேன்மைப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தை கட்டும் உயர்த்தும். ரட்சகரும் மேற்பொருமான இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நாமத்திலே இந்த ஜெபத்தை, இந்த பரிசுத்த வசனம் பார்க்கிற யூடியூபில் பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தை தாங்கும், பலப்படுத்தும், கனப்படுத்தும். ரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் பார்த்து சுபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.